இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கல பாதி நேரம் திரு அண்ணாமலை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. அவ்வளவு பெருசா தமிழ்நாடு முழுக்க அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. சரியா அடிச்சீங்க. இதனால எனக்கு ஏகப்பட்ட பப்ளிசிட்டி. இந்தாங்க 10,000 ரூபாய். அட இது நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட செட்டப் தானே. எனக்கு தற்புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. பிஜேபியில நீங்க பிஜேபியில இருக்கீங்களா தெரியாது, பிஜேபியில எல்லாம் பின்னாடி போடுவாங்க, அதெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா தெரியாது. கீழே வந்து என்றும் தேசப்பணியில் தான் கையெழுத்து போடுவாங்க. சரி இவன் என்ன பேச்சு பேசான்? நீ யார் இவன்? நீ எதுக்கு வர? உண்மை சொல்ல, நீ யாரு? இல்ல மக்களை ஏமாத்துறவன் நீ. சொல்ல. அதோட இன்னொரு முக்கியம், நேஷன் ஃபர்ஸ்ட், நேஷன் ஃபர்ஸ்ட், பார்ட்டி நெக்ஸ்ட், செல்ஃப் லாஸ்ட். இதத்தானே ஊர்க்காரங்கிட்ட கேட்டேன். இன்னும் உதைக்க வந்துட்டாங்க. உதைக்கிறதோட விட்டாங்களே. உன்னை உப்பு கண்டம் போட்டு ஊருக்கு வியாபாரம் பண்ணி இருக்கணும். எட்டிட்டு விட்டுனா பல்லு முதுவலியா வந்துரும். பெரிய புலவரா பண்ணாட பையல. போஸ்டா எதிர்பாரே இல்லாமல் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வந்து நிக்க போறாரு. அது வந்து பொதுச்செயலாளர் ஆக போறாரு. ரொம்ப சீக்கிரமே அவர் தான் கழகத்தின் நிரந்தர பொதுச்செயலாளர் சொல்ல போறாங்க. அதையும் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதான்டா பூனை இழைச்சதுன்னா எனக்கு கொண்டாட்டமா இருக்குடா. உங்களை நான் பேசிக்கிறேன். தம்பி தான் ரொம்ப வேகமா இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னா, தம்பி உங்களுக்கு தெரியும் எப்பயுமே ரொம்ப வேகமானதுதான். அவர் அண்ணாமலை பேர் அப்படி, அவர் என்ன செய்வார் பாவம், அதாவது ஆட்டோமேட்டிக்கா அந்த பேர் எப்படிப்பட்ட அது கடை ரொம்ப வேகமா போகுது. டேய் அல்ல கைகளா வாங்க வாங்கடா. பொன்னான வார்த்தையை வாயை திறந்து என்னமா சொன்னார் பாத்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் சொல்லுது. அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னு, திஸ் இஸ் த அப்ரோப்ரியேட் டைம் டு ரூல் தமிழ்நாடுன்னு நினைக்கிறாரு. அது கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு என்னை மாதிரி சிலர் நினைக்கிறோம். ஓ இப்படி ஒரு டெக்னிக்கல் இருக்கா? கவனிக்கிறேன். பாயசம் இருக்குல, பாட்டில பாயசம் இருக்கு, எடுத்து குடிச்சிட்டு செத்து போயிரு. சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்ட்டார். எல்லாரையும் சேர்த்துக்கோ அப்படின்ட்டார். அப்ப அதிமுக சப்கா சாத் சப்கா விகாஸ், அவங்க விகாஸ் நம்ம விகாஸ் அப்படின்னு அது எல்லாமே கொண்டு போயிட்டாங்க. நம்ம கொஞ்சம் புலிப்பாய்ச்சல் பாய்வோம் அப்படின்னு திரு அண்ணாமலை நினைக்கிறார். கொஞ்சம் மெதுவா போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐடியா கொடுக்குற ஐடியா நிறையாடா. என் கண்ணுக்கு அவன் அப்படித்தான் தெரியும். என்ன உங்க கண்ணுக்கு தெரியுது? என்ன உங்க கண்ணுக்கு தெரியுது? போலீஸ் ஆபீசரா இருந்தவர், யூனிஃபார்ம்ல இருந்தவர், அடிச்சு கட்டி தலையில தொங்க விட்டுரும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். அப்படி அடிச்சு கட்டி தலையில தொங்க விட்டுரும் அப்படின்னு நிறைய பண்ணவர். அதனால அவருக்கு வந்து அது அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் ஆகுது. டேய் நான் தாதாடா, நான் நம்ப மாட்டேப்பா. டேய் சத்தியமா நான் தாதாடா. அட போயா, ஐயோ நான் தாதாடா. போயா கமெண்ட் போடுவாங்க, எங்க அண்ணன் கொக்கு கிடையாது, எங்க அண்ணன் சிங்கம் அப்படின்னு போடுவாங்க. ஆமா அது வேற ஞாபகம் வந்துருச்சு. ஆமா என்ன காரணே கன்ஃபார்ம் பண்ணியா நீ? சரி வந்து தொலை. என்னது காலையில வயக்காட்டுக்கு போறல, அங்க மட்டும் ஒத்த கார தூக்கி நின்றாரு. கொக்கு நினைச்சு சுட்டு தின்னு போடுவாங்க. தமிழ்நாட்டு பிஜேபியில இதுவரைக்கும் இவரை போல இவ்வளவு வேகமான தலைவரை நான் பார்த்ததுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. சிங்கர்னு சொல்லிட்டு மோளம் சொல்லப்படாது, அசிங்கமா இருக்குல்ல. ஏன்னா ஒரு மனுஷனை சாவடிக்க பார்த்து மறுபடியும் புறப்படலாமா கேட்கிறேன். இனிமே நீ கார் ஓட்டுறத பார்த்து. இன்னைக்கு ஓபி சொல்றாரு, முன்னாள் முதலமைச்சர் ஓபனர், நாங்க அங்காளி பங்காளிங்க, நாங்களாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. குத்தந்தா மச்சான், உனக்கு எங்க அக்கால கொடுத்தது மாபெரும் குத்தம். அன்னிலிருந்து எனக்கேது நிம்மதி. திரு செல்லூர் சொல்றாரு, இந்த அதிமுக திமுக இருக்கக்கூடிய கூட்டணி இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் சாமானியமா யாராலும் புரிஞ்சுக்கவே முடியாது. அதுக்கெல்லாம் ஒரு ஞானம் வேணும். அடிங்க நீ அவன அடி, அவன் ஒண்ணு அடிக்கட்டும், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அடிங்க, இல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த கடைக்காரன் அடிப்போம். அழகா திரு அண்ணாமலை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா அண்ணாமலை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியல், அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட். அது சாதாரணமா அவர் அண்டர்ஸ்டிமேட் பண்ண முடியாது. ஆளாளுக்கு இப்படியே உசுப்பேத்திய ஜோடியை முடிச்சு போயிறாங்கடா. இந்த மாதிரி பழமொழியை நான் கேள்விப்பட்டதே இல்லை. அவருக்கு நிறைய ஃபியூச்சர் இருக்கு. இன்னமும் அடிச்சு கம்மி பண்ணா 35 வருஷம் எதிர்காலம் அவருக்கு இருக்கு. சோ 35 வருஷத்துல முதலாளி என்ன இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுது. உள்குத்தம் வெளிக்குத்தம் எந்த குத்தா இருந்தாலும் சந்திக்க தயாரா இருக்கடா. நீ போய் வேலையை பண்ண போல. மாற்றம் வேணும்னா இந்த ஓட்டு பை எலெக்ஷன் எல்லாம் நீங்க எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. திரு அண்ணாமலையும் அகில இந்திய தலைமை எடுத்த முடிவு சரியான முடிவு தான். நீங்க சத்தம் போட்டு பேசாதயா, நான் தலையத்துக்கு பாத்திரம். ஆள கையினுடைய ரூல்ஸ் என்னடா? வாழ்க ஒளிக அங்கேயே இருங்க. எம்எல்ஏ ராசப்பன் தேவையெல்லாம் போய் சூடு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு சூடு போட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் நோட்டாக்கிலன்னு சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கே பிஜேபிக்கு நாக்கு தள்ளி போச்சு. அதனால ஒன்னே ஒன்று தான் சொல்றேன், மயிரத்தா மலரும் மயிரத்தா மலரும் மயிரத்தா மலரும் மயிரத்தா மலரும். பாஜக இன்று கட்டி எழுப்பி இருக்கக்கூடிய பிம்பத்துக்கு ஒரு தோல்வி தாங்காது. இப்போ அஷ்யூர்ட் இப்படி சாமி வேஷம் போட்டு ஊரை ஏமாத்துறியே, அதுக்கு தான் இந்த தண்டனை. ஏண்டா இந்த பொழப்புக்கு கௌரவமா பழுப்பு வைக்கலாம்லடா. வேணும். நீங்க இன்னைக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் நீங்க ஒரு 5 MP பிஜேபி எடுத்தா தான் கவனத்துல நிக்க முடியும். இதுக்கு மேலே அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுக்க, உனக்கு கன்ஃபார்மா மேரேஜ் ஆகாது. அப்புறம் ஊருக்குள்ள எப்படி ஒரு ரவுடி இருக்காங்கிற பயமும் போயிடும், மரியாதை இல்லாம போயிடும். ஒரு MP கூட இல்லைன்னா என்னன்னு பாருங்க, 27 கிலோமீட்டருக்கு பேசுறாங்க, கதைக்கு ஆளன் ஆயிரும். சோ நீங்க வந்து உத்தரவாதமான வெற்றியை பெற்றாக வேண்டும். எப்படி யாருக்கிட்ட எங்க கிட்டயா
சண்டை முன்ன பின்னாலும் சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கும்டா. அதை நம்பி ஏமாந்துடப்படாது, தெரியுதா? வர்த்தா 2024 சென்ட்ரல்ல பிஜேபி அரசு வழக்கத்துக்கு மீறி ஒரு புதிய ரெக்கார்டை திரு நரேந்திர மோடி அவர்கள் பண்ண போறாரு. எதிரில் ஆளே இருக்க போறதுல எங்க இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. பாரத பிரதமர் நரேந்திர மோடியே தனியா போனா கூட ஆட்சி அமைக்க முடியாது. யூ கீப் இட் இன் மைண்ட். பாரத பிரதமர் இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? பாரத பிரதமர் நரேந்திர மோஸ்ட் பாப்புலர் பர்சன் இன் தி வேர்ல்ட். 11 கோடி கட்சி உறுப்பினர் வச்சிருக்காங்க. அவர் தனியா போய் நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு எடியூரப்பா என்ன ஏன் தலைவா இருக்கிறீங்க? உண்மை தானே சொன்னேன். உண்மையை சொல்லலாமாடா? நம்ம எல்லாம் யாரு? அரசியல்வாதிங்க. நம்ம யோக்கியது என்ன, அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன, படிப்பு என்ன? நம்ம உண்மை பேசலாமா? அண்ணாமலை கடுமையா உழைக்கிறார், நாயா பேயா உழைக்கிறார். I have never seen such a person who is hard working like this. நான் இந்த வீட்ல நாயா உழைச்சனே. ஏய், நான் என்னைக்குடா உழைச்சது? அது கொலைச்சது, கடிச்சது. இதே டயலாக் எத்தனை படத்துலடா சொல்லுவீங்க? போங்க. அவர் முதலமைச்சர் ஆகணும், மத்திய அமைச்சர் ஆகணும். எப்படி? ஓட்டு விழணும், எல்லா ஊர்லயும் பூத்ல ஏஜென்ட் இருக்கணும். உங்களுக்கு எல்லாம் எப்படிடா மனசு வருது? எல்லாம் சர்வீஸா? பாரு வெட்டியா ரேஞ்சுக்கே பேசிட்டு இருக்கான். என்ன கொழுப்புடா உனக்கு? ஏண்டா வாயில கட்ட பார்த்தாதா அடிச்சுதான் கேட்கணுமா? இப்ப நான் அடிக்கிறேன்டா.